இந்த பையனும் பொறக்கும்போதே மீசையோட தான் பொறக்குறான். இவங்க அப்பா அத பார்த்துட்டு அந்த மீசைய ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரிம்மிங் மிஷின் எடுத்து ட்ரிம் பண்ணி விடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அந்த மீசையும் வளர்ந்துருது. இவங்க அப்பா இந்த பையன டாக்டர்கிட்டயே கூட்டு போய் காட்டுவாரு. டாக்டரும் இவன செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பாரு. அது வலி தாங்க முடியாம இந்த பையனும் அந்த டாக்டர் ஒரு உத வச்சுருவான். அந்த ஃபோர்ஸ்லயே டாக்டரும் அந்த செவுத்த உடைச்சிட்டு போய் அந்த பக்கமும் விழுந்துருவாரு. இந்த பையன் ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட பால் வந்து காருக்கடியும் விழுந்துருது. அந்த பாலை எடுக்கிறதுக்கோசரம் இந்த சின்ன பையன் அவனோட காரையே தூக்கி தான் அந்த பாலையும் எடுப்பானாமா. ஸ்கூல்ல ஒரு நாள் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆன்சரும் தெரியல. அதனால பக்கத்தில் உட்காந்துருந்த பையனோட ஆன்சர் ஷீட்டை நல்லா உத்து பார்த்து ஆன்சரை பார்ப்பான். அவனோட கண்ணிலேருந்து ஒரு லேசர் போய் அந்த பேப்பரை எரிச்சிரும். அப்புறம் ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஒரு வாலிபால் போட்டியில் இவனை கோல் போட சொன்னதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் தாண்டி காற்று மாதிரி போய் ஒரு கோல் போடுவான். கோல் கீப்பரையே அடிச்சிட்டு போய் கோல் கீப்பரில் விழுந்துருவான். இவங்க அப்பாவும் நீ நார்மல் பர்சன் மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா உங்கள யாரும் சேர மாட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனை அது பிடிக்காம அந்த கார் டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். அந்த கார் டோர் போய் அடியில் அந்த காரே பறந்துருது. அவர் பெரிய பையனாகவும் ஆயிடுறான். இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.